வணக்கம். நான் சந்தியா. பிஎஸ்ஜி மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் சென்டரில் முதியோர் நல பிரிவில் மனநல ஆலோசகராக இருக்கேன். நமக்கு வயசாகும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம். அதே அளவுக்கு நம்ம மனதுக்கும் கவனம் செலுத்துகிறோமாங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா வயசாகும் பொழுது உடலில் மட்டும் நமக்கு மாற்றம் வர்றது இல்லைங்க, நம்மளோட மைண்ட், ஃபீலிங்ஸ் எல்லாத்துலேயுமே தான் மாற்றம் வரும். நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட ஆரோக்கியங்கிறது அவங்க நோய் இல்லாமல் இருக்காங்களாங்கிறது மட்டும் இல்லை, அவங்க மனதளவில் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்கங்கிறதுலையும் தான் இருக்குது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி. பெயர்கள் மறக்கலாம், பொருள் எங்கே வச்சோன்னு தெரியாமல் அவங்க தேடலாம். சிலருக்கு ஓல்டு ஈவெண்ட்ஸ் நல்லாவே ஞாபகம் இருக்கும், ஆனால் ரீசெண்டாக என்ன நடந்ததுங்கிறது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப் எங்கேஜாக வச்சுக்கிறது மூலமாக மேனேஜ் பண்ணலாம். இதுக்குன்னு சில மைண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. புக்ஸ் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அதில் வர ஈவெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். புதிதான விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். புது விளையாட்டுக்கள், இது எல்லாமே நம்மளோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வயது ஆக ஆக அவங்களுக்கு நண்பர்கள் குறைய ஆரம்பிப்பாங்க. சிலருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பிஸியானதால் கூட இருக்க முடியாது. சிலர் தூரமாக இருப்பாங்க. சிலருக்கு பார்ட்னர் இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சூழலில் அவங்க ரொம்ப தனிமையாக உணர்வாங்க. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா, பழைய நண்பர்களோட நம்ம பேசலாம், வாக்கிங் போகிறது, முடிஞ்சால் வெளியில் போகலாம், பேர குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, வயதானவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் அனுமதிக்கலாம், அவங்களையே பண்ண வைக்கலாம். அண்ட் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஃபேமிலி டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும் பொழுது நம்ம அவங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம், அவங்களோட ஒப்பீனியன்ஸும் நம்ம கேட்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்களும் இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்லங்கிறது அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ மனநலம் உடல் நலம் ரெண்டுமே நம்ம பார்த்துக்கிறது மூலமாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.